சவணம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமாக தெல்ல நிறைய வண்டி வந்து பாருங்க. இன்னும் நிறைய கம்மியாக வண்டிங்க வருது. தொடர்ந்து இந்த நாள் 2 நாள் 2 வண்டி 3 வண்டி 4 வண்டி. நேற்று நைட்டு கூட இன்னும் சோல்டு வீடியோ போடல. சந்தோஷமாக விஷயம். நாளைக்கு வந்து எல்லோரும் நாங்கள் வந்து மாலை போடுறோம். சபரிமலைக்கு போகிறோம். எல்லோரும் நாளைக்கு மாலை போடுறோம். 6ஆம் தேதி சபரிமலைக்கு போகிறோம். நாளைக்கு வந்து மாலை போடுறோம். நாளைக்கு முதல் நாளில் போட்டு ஒரு 6 நாள் இருந்துட்டு போகலான்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா போன வருஷம் போட்டோம். இதோட போகிறது 4ஆவது வருஷம் போடுறோம். நல்ல மாரி அருங்குறதுனால எல்லோரும் நல்லா இருக்கணும் மனசார வேண்டிட்டு வரேன். அட்டகாசம் வண்டி, சரியான வண்டி சொல்கிற மாதிரி நச்சுன்னு இருக்கும். கம்மியாக வேலை தரப்போகிறேன். நம்மளுக்கு ஒரே குறிக்கோள் அதே தான். சில விஷயங்கள் 2 விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். சென்ட்ரல் ஒரு வீடியோவில் சொல்கிறேன், லாஸ்ட்டாக வீடியோ கேட்டு தெரிஞ்சுங்க பாருங்கள். அட்டகாசம் வண்டி டாட்டா சுமோ 2007 27 பேப்பர் கரண்ட்டு. வெறும் 1,40,000 கேட்குறேன். கிட்ட வாங்க முன்ன பேசுறேன். ஃபிகோ ஒன்று வந்து பாருங்கள். 2012 மாடலு, 2 ஓனரு. நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்க தெளிவான பாடி. 1,75,000 165 பண்ணலாம். 12 மாடலு டாட்டா சஃபாரி பாருங்கள். 2008 மாடல், 2 ஓனர், 2 ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க 2 ஒட்டு வாங்கி தரேன். சூப்பராக வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ராக்கு, அலாய் வீல் எல்லாமே இருக்குது. எஃப்சிசி மட்டும் எடுக்கணும். வாங்க கம்பெனி வாங்கி தரேன். இந்த ஃபிகோ பாருங்கள். 14 2 ஓனரு, பக்கா ஓன் போர்டு. கஸ்டமர் 2 ரூபா 2.25 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி எடுத்து தரேன். இந்த வண்டி பாருங்கள். 1,10,000 தரலாம். பணத்தை கண்ணில் காட்ட எடுத்து கொடுத்துட்றேன். இந்த இனோவா அட்வான்ஸ் ஆகிடுச்சு. நேற்று வந்து சார்கிட்ட பேசி ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். நாளைக்கு விட்டு 4 நாளைக்கு இந்த அமாவாசைக்கு வந்து வரணிக்கிறாங்க. பார்த்தா முன்ன பேசி கொடுத்துட்றேன். இந்த வண்டி பாருங்கள். 1,10,000 தரலாம். லாஸ்ட்டாக சுகுரா 2011 மாடல், சிங்கிள் ஓனரு. நல்லா இருக்கு வண்டி. பெட்ரோல் வண்டி தான். செம்மையாக இருக்கு வண்டி. இந்த வண்டி பாருங்கள். 1,10,000 தரலாம். டீசல் வண்டி, எஸ்டிமு. இந்த வண்டி பாருங்கள். சரியான வண்டி பாருங்கள். 2009 மாடல், 29 பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, 4 வீல் அலாய் வீலு. அதே மாதிரி E8 E6 கஸ்டமர் வந்து 3.25 கேட்டு 3 ரூபா ஃபைனல் நிற்கிறாங்க. கிட்ட வாங்க பேசி எடுத்துறேன். இந்த டாடா சுமோ பாருங்கள். 2008 29 பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட் இருக்குது. சூப்பராக வண்டி. 1,65,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டு தூத்துறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாரு, கேட்டுங்க. ஒன்றும் இல்லை சார். எங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபங்க்ஷன் நடத்துறது எங்கள் பாப்பாவுக்கு. அப்போ நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒரு துணி கடைக்கு உள்ளே போனோம். நாங்கள் துணி கடை போது பார்த்தீங்கன்னா எல்லாம் துணி எடுத்துக்கும் போது எங்கள் வீட்டுக்காரம்மா என்ன பண்ணாங்க, உள்ளெல்லாம் போய்ட்டு துணி கடை உள்ளே போய்ட்டு உக்காண்டோம். எல்லாம் ஏசி போட்டு ஃபேன் ஓடிங்குது. உள்ளெல்லாம் உக்காஞ்சி துணி என்ன ரேட்டு கொண்டு கேட்குறாங்க. இல்லை இந்த ஓனர் என்ன தெரில, அந்த வேலை செய்கிறவங்க பாரு எல்லாமே சமமாக நினைக்கிறேன். நான் எப்பவுமே உக்காஞ்சி என்ன ரேட்டுக்குன்னா, இல்லைங்க எவ்வளோ 20,000 எடுப்பீங்களா, 15,000 எடுப்பீங்களா, 18,000 எடுப்பீங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 5,000 எடுப்போன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க. டக்குன்னு ஓடி போய் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டான், ஏசி ஆஃப் பண்ணிட்டான். எப்படி வேணுத்துக்கு கோவம் வந்து சரிங்க. தப்பை வந்து எப்பவுமே வந்து கரெக்டாக கேட்பேன். ஏன் சார் 20,000 அவங்க ஃபேன் போடுவீங்க, 10,000 ஏசி போடுவீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டேன். நான் அப்பயே போய் நான் கேட்டேன். நான் மனசை வச்சுக்க மாட்டேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியல. யாராக இருந்தாலும் நான் இதுதான். அதே போட 5,000 போட்டது எங்கள் மச்சான் கடந்து வெறும் 18,000 கொடுத்தாப்புல. அப்புறம் போய் கண்ணாமணி மேனேஜர் போயிட்டு அவர் போய் கண்ணாமணி திட்டம் வேலை செய்கிறவங்கள போயிட்டு, ஏன் இப்படி இருக்கிறீங்க, எல்லாம் சமமாக நினைங்க அப்படிங்க. சார் ஏழா பாழன்றதில்லை சார், எல்லாம் ஒற்றுமையாக வாழ கற்றுங்க சார். பணக்காரன் வந்து எனக்கு பணக்காரன் வந்து மட்டும் ஏழை வந்து ஒரு நாளைக்கு உயர்ந்து நிற்போம். அதுவே நாங்கள் 5,000 எடுக்க சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தினாக்கா 18,000 கொடுத்தாப்புல. அப்போ ஃபேன் போடு, ஏசி போடுவியா, எம்மே சமமாக நினைங்க. எப்பவுமே தன்னம்பிக்கையோ நான் மனதைரியத்தை விட்டு கொடுக்காதீங்க. எங்கே அந்த தப்பை தட்டி கேளுங்க. எப்பவுமே தப்பை தட்டி கேளுங்க. எல்லாருக்குமே இது ஒரு இதுவாக இருக்கட்டும். அடுத்து பாருங்கள். அட்டகாசமாக வண்டி பாருங்கள். சரியான வண்டி. 2008 28 பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு. அப்புறம் சொல்கிறாரு, சாரி சார் மன்னிச்சிங்க சார், நான் கண்டிப்பாக செய்கிறேன் சார். எல்லாருக்கும் வந்தால் நான் பண்ணுறேன் சார், எல்லாருக்குமே சமமாக நிற்கிறேன் சார், நான் எல்லாருக்கும் பண்ணுற சொல்லிட்டு இது பண்ணார் என் கேட்டு. எப்பவுமே ஒன்று சொல்கிறேன், அந்த ஃபேன் ஷர்ட்டு போட்டு லுங்கி கட்டின்னு வந்தவங்கலாம் வந்து மதிப்பு இடம் போடாதீங்க. எப்பவுமே என் கடைக்கு கூட வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. தலையில் தலைப்பா கட்டிக்கின்னு, லுங்கி கட்டிக்கின்னு, துண்டு மேலே போட்டு வருவாங்க. அவங்களாம் கார் வாங்குவான்னு நினைப்பாங்க சார். அவங்களாம் வந்து பார்த்தாங்க அவங்க தான் சார் எல்லாமே வந்து என்கிட்ட கார் வாங்காமல் போகிறாங்க சார். மதிப்பு மரியாதை மெயினாக கொடுக்கறதுக்கு. இன்றைக்கி அவங்களே பார்த்தா 4 லட்சம் 5 லட்சம் கார் வாங்குறாங்க வந்து. எப்படி பாருங்கள் நேற்றுக்கு. ஏழை பணக்காரன் யாருமே பாகுபாடு வைக்காதீங்க. இதுக்கு ஒரு உதாரணமே இருக்குது. ஏன் சொல்லிட்டாங்களா, ஒரு ராயல் கார்ஸ், அதாவது ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா காரு ராயல்ஸ் கார் சொல்லிட்டு, அது பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபாய் அந்த வண்டி. ஒரு விவசாயி
லுங்கி கட்டின்னு வந்து போயிட்டு அந்த காரை வாங்கிறதுக்கு போகிறாரு. நீலாம் கார் வாங்குவியான்னு சொல்லிட்டு மட்டு மதி இல்லாத அசிங்கமாக பேசி வெளியே திட்டாரு. அப்படியே அந்த விவசாயிக்கு கோவம். அங்கே இருக்கிற ஒர்க்கருங்கெலாம் பாருங்கள், எல்லாம் ஒர்க்கர்லாம் பார்த்துட்டு லுங்கி கட்டின்னு தலைப்பா கட்டின்னு வந்து கார் வாங்கிறதுக்கு ரவி சொல்ல 1 கோடி ரூபா வந்து வாங்குவேன், நீலாம் வாங்குவியான்னு கேட்டாங்களாம். அங்கே ஒர்க்கருங்க எல்லாமே சொல்கிற பாருங்க. இன்றைக்கி ஓனர் இருக்கிறாங்களே இல்லை, அங்கே ஒர்க்கருங்களாம் நம்ம மதிப்பு, ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தான். அப்போ இருக்கும்போது பார்த்தா நீலாம் கார் வாங்க மாட்டேன், நீ போன்னு திருத்தி அமிச்சிட்டாங்களாம். அப்புறம் கோவம் வந்து என்ன பண்ணார், உனக்கு எவ்வளோ பணம் சொல்லிட்டு பணத்தை என்ன பண்ணி இடுப்பில் எடுத்து வந்து மூட்டை எடுத்து இந்த கட்டாக போட்டானா. அந்த கார் வாங்கிட்டு வந்து வெளியே எடுத்து நிற்க வச்சு அவன் வீட்டில் எடுத்து நிற்க வச்சு மாடு இல்லை 2 மாட்டை கவுரு கட்டி அந்த கார் கட்டி சும்மா அசிங்கமத்திட்டாராம். அந்த ஓனரு, ராயல்ஸ் கார்டு ஓனரு, அவரே வந்து மன்னிப்பு கேட்டாரான். வந்து இதுபோல் வந்து நான் செய்து தப்பு தான், எங்கால செய்து தப்பு தான் சொல்லிட்டு. என்றைக்குமே வந்து தரக்குறையாக என்றைக்குமே நினைக்காதீங்க. இதெல்லாம் ஒரு பாடமாக இருக்கட்டும். ஏன் என்றைக்குமே வந்து அந்த 2 கோடி ரூபா வண்டி வாங்கிட்டு வந்து வீட்டில் நிற்க வச்சு அவர் மாட்டை என்ன பண்ணி அந்த வீலில் கட்டி மாட்டை போட்டு நிற்க வச்சுறாரு. அது வந்து 4 நாளில் சாணி போட்டு இந்த 2 கோடி ரூபா வண்டி இப்படி நாசம் மாட்டேன்ட்டு அந்த ஓனரை வந்து மன்னிப்பு கேட்டாராம். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, யாரையும் வந்து தரக்குறை இடப்படாதீங்க. யாருக்கிட்ட பணம் இருக்குது, யாருக்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இடையும் விடாதீங்க. எல்லோரும் ஒரே மாதிரியுமே நினைங்க, நல்லா இருப்போம். இப்போது சொல்கிறேன் சார், இன்றைக்கி 7 ஏக்கர் 4 பணக்கார இடம் சார், சொல்ல முடியாது அவங்ககிட்டலாம். நானும் இப்படி தான் இருந்தேன் சார், இன்றைக்கி நானும் இந்த அளவுக்கு வந்தேன் சார். என்றைக்கு வந்து அந்த இன்னைக்கு கூட பாரு, நேற்று ஒருத்தர் பார்த்தாரு, சரணா நீ எவ்வளோ பணம் சேர்த்தாச்சுன்னு உங்கள் குணம் மாறவே மாட்டேங்குது, அப்படியே இருக்கிற தரணான்றாரு. காசு பண்ணலாமுக்கிற காசு பணம் சொத்து பத்து எதுவுமே கூட வரப்போது இல்லைங்க. அன்பாக 4 வார்த்தை பேசுனா எல்லாமே அன்பாக இருக்குங்க. எல்லாருக்கும் அன்பாக பேசுங்க, பாசமாக இருக்குங்க, விட்டு கொடுத்து வாழ கற்றுங்க. இப்போ நான் தோத்தா கூட பரவாயில்ல, கட்டின மனைவி கூட சொல்கிற பாருங்க, அவங்க கூட விட்டு கொடுத்து வாழ பாருங்க. யாருக்கிட்ட தோற்று போகிறோம்? கட்டின மனைவி கட்ட, அப்பா அம்மா கட்ட, அண்ணன் தம்பி தோற்று போ பரவாயில்ல, நல்லா இருப்போம். இப்போ சொல்ல மதித்து வாழ கற்றுங்க. அடுத்து பாருங்கள், இந்த 800 பாருங்கள், 2008 28 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு 75,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி எடுத்துறேன். இந்த வண்டி பாருங்கள், 2014 மாடலு, 2 ஓனரு, பக்காவாக இருக்கா. i20 இன்றைக்கி மாறிட்டு 3,4 ரூபா 3,3 2,75,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, பணத்தை கண்டு காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். இந்த வண்டி வந்து நம்ம திருவாரூர் கஸ்டமர் வந்து எடுத்துட்டாங்கல்ல, மணி அது என்ன ஒரு திருநெல்வேலி கஸ்டமர் எடுத்துட்டாங்க. இந்த வண்டி எடுத்து போயிட்டாங்க, 70,000 எடுத்து போயிட்டாங்க. இந்த வண்டி பாருங்கள், 1,10,000 ரூபாய்க்கு தரலாங்க. அட்டகாசமாக வண்டி, எஸ்டிமு கெட்ஸு உண்டாய் கெட்ஸு 1 லட்சம் ரூபாய் தரலாம். கிட்ட வாங்க, முன்ன பேசி எடுத்து தரேன். பாஸ் பண்ணு. அடுத்து பாருங்கள், 2012 மாடல், 2 ஓனரு. நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2,70,000 கேட்குறாங்க. 2,55 பண்ணலாம். இந்த ஜெயில பாருங்கள், 2011 மாடல், 2 ஓனரு, கஸ்டமர் 3,50,000 கேட்குறாங்க. ஒரு 3,4 சுகராக பண்ணலாம். சூப்பராக வண்டி E8. இந்த எஸ்டிம் பாருங்கள், 2006 29 பேப்பர் கரண்ட்டு, பெட்ரோல் வண்டி தான், செம்மையாக இருக்கும். நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் 85,000 கேட்குறாங்க. 75,000 தரலாம். இந்த ஜெயில வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து அமாவாசை அன்னி எடுக்கிறாங்க. வந்து நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தேன். இது ஒரு பெரிய கூத்தே போகிறாங்க. நேற்று வந்து பாவம் ஒருத்தர் வந்தார், என் கடையில் வந்து உக்காஞ்சி 2:30 மணிக்கு வந்து, நான் அது ஒரு வீடியோ கூட போகிறேங்க. நைட்டு தங்கி பாய் தலைகாணி பெஸ்ட்டில் எடுத்து போட்டு பார்த்துருக்குறாரு. சொன்ன மாரி வந்துருக்காரு. வந்து சொன்ன மாரி பாய் தலைகாணி போட்டு பார்த்துட்டு வந்து முடிச்சார் இவர். இந்த வண்டி பாருங்கள், 2012 மாடலு, பல்ஸ், ரெனால்டு பல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 2,4 ரூபா கேட்குறாங்க. கிட்ட வாங்க, பேசி எடுத்துறேன். இந்த வண்டி பாருங்கள், 2016 17 ரிஸ்ட்டு, 2 ஓனர். நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் 5,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, 5 10 4 90 4 80 பண்ணலாம். இந்த வண்டி ஓனிஸுக்கு யாரும் கொடுக்க மாட்டேது. என் வண்டி சார், இதை பார்த்து வச்சுக்கிறேன் சார். நான் கம்மி பட்ஜெட் பார்த்து வச்சுருந்தேன். டவேரா பாரு, செம்மையாக இருக்க வண்டி, நச்சுன்னு இருக்கான், விட்டுறாதீங்க. சரியான வண்டி, தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள். 2009 29 பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸு, 4 டயரு பக்காவாக இருக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங், சரியான வண்டி, தெளிவான பாடி. இன்றைக்கி 4,000 ரூபாய். இதே வண்டி நான் 5 ரூபாயில் விற்றுருக்கேன். நான் 4,000 ரூபாய் விற்றுறேன். 4 ரூபாய் கேட்குறாங்க. கிட்ட வாங்க, 4 ஒட்சி வாங்கி தரேன். கண்டிப்பாக 4 ஒட்சி வாங்கி தரேன். ஏன்னா வண்டி அதுமாதிரி தெளிவான பாடி, நச்சு இருக்க. டவேரா 20 மைலேஜ், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக் எல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்கும். என் கணக்கு ஒரு 16 17 கண்டிப்பாக கொடுக்கும் வண்டி. தெளிவான பாடி வண்டி பார்த்துங்க. உள்ள இன்ட்ரில் தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள். நேற்று வந்துச்சு. அதே மாதிரி ஷிஃப்ட் ஒன்று வந்துது சார், 2009 ஒன்று வந்துக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிட்ஸ் ஒன்று வந்துருக்குது.
4 டயரும் புது டயர் சார். வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி. இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் காசு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஹோட்டலுக்கு போகிறீங்க பாருங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு தயவுசெய்து பெரிய ஹோட்டலுக்கு போகாதீங்க. பெரிய சொல்ல போங்க, நான் வேணா சொல்ல. நல்ல ரிச்சானது தான் ஆர்ஏ பவனு, அதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்யாஸ் ஹோட்டலு, அதே பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிபி ஹோட்டலு, அதெல்லாம் பெரிய ஹோட்டல். ரொம்ப தரமான இதில் போகாதீங்க. நேற்று திருத்தணி நாங்கள் கோயிலுக்கு போட்டோம். நாங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு பசி தான் சார் சாப்பிட்றோம். 10 மணி ஆயிடுச்சு. நல்லாலும் சொல்லி அனுப்பிச்சு சொல்லுங்கள். இன்றைக்கி தள்ளு வண்டிக்கிற டேஸ்ட்டு வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. தள்ளு வண்டி போய் 4 இட்லி ஒரு வடை சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கா. ஒரு 30 ரூபாய் சாப்பிட்டா வயிறு ரொம்ப போதும். போகிறோம் பாதி அந்த ஹோட்டலுக்கு போகிறோம், பாதி தோசை வெந்துக்குது, பாதி தோசை வேகலை. நான் கேட்டு வந்துட்டேன் போயிட்டு, சார் பசி தான் சார் சாப்பிட்றோம், நாங்கள் ருச்சி சாப்பிடல, பசி தான் சாப்பிட்றேன் சார். இல்லைண்ணா இல்லைன்னு சொல்லி சார் சொல்லிட்டு ஒரே மாவாகுது தோசை. அந்த மாஸ்டர் போய் திட்டினார், ஓனர் போய் நல்லான்னு சொல்லி அனுப்புறாரு. சம்பாதிக்கலாம், எப்படி வேணால் சம்பாதிச்சிடாதுங்க. தயவுசெய்து சொல்கிறேன் பாருங்கள். நல்லா நடுத்தர ஹோட்டலுக்கு போங்க. இன்னும் கண்ணாடி வச்சு ஹோட்டலாம் போகாதீங்க. என்னென்ன நினச்சிக்கிட்டானே. ஏன்னாக்கா கொடுக்குற பொருள் ஃப்ரைட் ரைஸ் போய்ட்டு சாப்பிட்டாக்கா ஃப்ரைட் ரைஸு காரம் ஊற்றி பசி டைம் மணிக்கு 10 மணிக்கு நல்லா இருக்குன்னா அம்மா தோல் வரணும் போ. அதனால் தள்ளு வண்டி போய் சாப்பிடுங்க. சுத்தமாக இருக்கும், சுட இருக்கும். இன்றைக்கி தள்ளு வந்தால் எனக்கு கெத்து. தள்ளு வண்டி டிஃபன் என்னைக்குமே கெத்து சார். சுட்டு போடுவான் சார். இட்லி, தோசை, பரோட்டா எல்லாமே செம்மையாக இருக்குது சார். டேஸ்ட்டாக சாப்பிட்டு பாருங்கள். நான் சொல்லினே இருக்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணார், சென்னையில் ஒரு காரு BMW காரு இறங்கி வந்து தள்ளு வண்டி எங்கள் பக்கத்தில் நின்று சாப்பிட்றாரு. வந்து அவரே சொல்கிறாரு, ஆனால் தள்ளி வந்தால் டேஸ்ட்டு. நாங்கள் 6 பேர் வந்தோம். மொத்தமே எவ்வளோ தெரியுமா ஆச்சு? 120 ரூபா ஆச்சு 6 பேருக்கு. 30 ரூபா சாப்பிட்டோம். வயிறு ஃபுல்லாக திருப்தி ஆச்சு. அதே ஹோட்டலில் போய் இறங்குறா 750 ரூபா பில் ஆச்சு. ஒன்றுமே நல்லா இல்லை. தயவுசெய்து தப்போ வந்து தட்டி கேளுங்க சார், என்ன மாவு சொல்லிட்டு. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாரு, நல்லா கனமாக ஒருத்தருப்பார். அவர் கேட்பார், அவர் கூப்பிடுவார், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அந்த தோசை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பார். மாவாக இருக்குது சொல்லிட்டு எத்தனை போட்டு வேறு தோசை எத்தனை போய் நான் சும்மா சாப்பிட்றேன், துடுத்தானே சாப்பிட்றேன்னு கேட்பாரு. நான் அவர் சொல்லி கொடுத்தது தான் அந்த வார்த்தைலாம். கரெக்டாக இருந்தால் கரெக்டாக கேளு சார், தப்பே கிடையாது சார். கரெக்டாக கேட்டு கரெக்டாக சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு காசை கொடுத்து நான் சாப்பிட்றோம். சாப்பிட்ற சாப்பாடை கண்ணியமாக நினச்சி நடத்து கற்றுங்க, நல்லாயிருக்கும். இப்போது சொல்கிறேன் பெத்த தாய் தப்பனை விட்டுறாதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன், பார்த்துங்க. இது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் காசு. அதை புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வீடியோ லைவாக வரும். நாளைக்கு மாலை போட்டு 6ஆம் தேதி நாங்கள் போகிறோம் சபரிமலைக்கு. போயிட்டு வந்து நம்ம கடையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கும் நிறைய வண்டி வருது சார். ஒரு இனோவா ஒன்று வருது, ஒரு டவேரா ஒன்று வருது, ஒரு ஜெயில ஒன்று வருது. அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டஸ்ட் ஒன்று வருது, டஸ்ட் ஒன்று வருது. அதே பார்த்தா ஒரு ஈகோ ஒன்று வருது. எல்லாம் 2 ரூபா 2000 ரூபா 3 ரூபாய்க்குள்ளே தான் நான் தரப்போகுது சார். பொலீரோ ஒன்று வருது, சாமியான வண்டி, 2012 மாடல். யாருன்னா கொடுத்துட்டு பார்க்கலாம். 4 ரூபா 4 ரூபாய்க்குள்ளே 12-13 ரிஸ்ட்டு. செம்ம குவாலிட்டியாக வண்டி, கம்மியாக கொடுக்குறோம் பாருங்கள். வீடியோ போட்டு தயவுசெய்து டக்குன்னு வந்து எடுத்து முடியாதுங்க, டக்குன்னு வந்து எடுத்து போயிடுங்க, விட்றாதீங்க. நிறைய கம்மியாக கொடுக்க போகிறேன் வண்டியில். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கா, வண்டி பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கா. டீசல் பெட்ரோல், ஏன்னா அது சொன்னதான் லாஸ்ட்டாக என் குழந்தை கூட ஒன்று சிரிக்குதான். அந்த டீசல் பெட்ரோல் சொன்ன ஒரு சந்தோஷமாக இருக்குதான். நல்லா இருப்போம். மதித்து வாழ கற்றுங்க. இப்போவும் சொல்கிறேன், எப்போது சொல்கிறேன், அன்பாக பார்த்துங்க. சொந்த பந்தத்தை வந்து நம்பாதீங்க. சொந்த பந்தத்தை தேசியம் நம்பாதீங்க. உழைச்சி முன்னேறுங்க. அவங்களுக்கு மேலே வளர்ச்சி செஞ்சு வாழ கற்றுங்க. கஷ்டம்னு போயிட்டு அவங்க கட்டுற மாதிரி நின்றாதீங்க. அதையும் சொல்லிட்டேன். நம்மளை கவுத்து விடுறதுக்கு ஒரே ஆள் யாருன்னா அவங்கள தவிர வேறு யாருமே கிடையாது. விரோதி துரோகியும் பார்த்தா அவங்கள தவிர யாரும் கிடையாது. என்ன நான் நினச்சிங்க என்ன சார் பேசுறேன்னா, நான் அனுபவத்தில் பேசுகிறேன். நான் பட்ட அனுபவம். எல்லா வீட்டுக்கு வாசப்படி சார், வீட்டு வாசப்படி எல்லாருக்கும் இருக்கும் சார். நல்லா பேசுகிறாங்க சார். கையில் பார்த்தா பக்கத்தில் பார்த்தா பள்ளத்துக்கு நோண்டிக்கிறாங்க, பள்ளம் தோண்டி கவுக்கலாமான்னு பார்க்குறாங்க. ஆனால் பேச சொல்ல பழம் மாரி உருகு பேசுவாங்க. தோல் கூட மிஞ்சாது. நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் லைவாக வரும். நான் நல்லதை சொல்லுவேன், நல்ல விஷயத்த சொல்லுவேன். கூடிய விஷயத்தில் நம்ம கடையை கட்டினுக்கிறேன். கட்டிட்டு 2 லட்சம் சப்ஸ்கிரைபரை கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
காரு ஃப்ரீயாக தரப்போகிறேன். கண்டிப்பாக தருவேன். பேச்சு சுத்தமாக சொன்ன சொல்ல காப்பாற்றுவோம் அந்த சரவணை. எல்லோரும் கூப்பிட்டு வச்சு பண்ணித்தரேன். நன்றி, வணக்கம் சார். பாருங்கள், யாருன்னா கண்டுபிடிக்க பார்க்கலாம். உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள். என் வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் பார்த்துக்கிறீங்க, எல்லாம் பார்த்துக்கிறீங்க. எனக்கு 3ஆம் தேதி கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் தான் க்ளூ. கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். 3/12/2024 என்னான்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், அண்ணனுக்கு நல்ல ஒரு இது சரவண அண்ணனுக்கு 3/12 ஏதோ இருக்குது. கரெக்டாக கண்டுபிடிக்க பார்க்கலாம். கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஏன் சொல்லலாம், என் அன்பு தெய்வம், என் அன்பு செல்வங்க, அன்பு தெய்வம் தெரியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடாது. நீங்களே பார்த்து கண்டுபிடிக்க பார்க்கலாம். என்னங்க பார்க்கலாம். கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு தர போகிற இருக்கும். பார்க்கலாம். இந்த நீங்கள் கொடுக்குற இது வந்து ஷாக்காக இருக்கணும். அப்படியே என்னடா நீ யோசனை பண்ணணும். ஆனால் ஒரு சிலர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க. யார் சொல்லிட்டா? நீங்களா யார் தெரியல? என் அன்பு செல்வங்க, என் அன்பு தெய்வங்க, என் அன்பு மக்களுங்க. நல்லா கண்டுபிடிச்சிங்க. 3/12/2024 3ஆம் தேதி கரெக்டாக கண்டுபிடிப்பாங்களா யார் சொல்லிட்டு கெஸ் பண்ணி நீ கண்டுபிடிச்சினாக்கா என்னான்னு சொல்லிட்டு கமாலில் சொல்லுங்க பார்க்கலாம். நீ சொல்கிற கமாண்ட்ஸில் நீ சொன்னேன்னா நான் யாராவது சொன்னாங்க கமாலில் பேர் நாளைக்கு படிக்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.